கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத வகையில் முதன்முறையாக ஒன்றிய பாஜக அரசு செலவின தேவைகளை பூர்த்தி செய்ய நாட்டின் தங்க கையிருப்பை பயன்படுத்தியுள்ளதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் விமர்சித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பு மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவது ஆகியவற்றின் தாக்கம் காரணமாக ஒன்றிய பாஜக அரசு $12 பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை விற்றுள்ளதாக பிரிட்டனை சேர்ந்த செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் வசந்த், கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத வகையில் முதன்முறையாக ஒன்றிய அரசு நாட்டின் தங்க இருப்பை செலவின தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் ஒரு வழிமுறையாக பயன்படுத்துகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். தங்கத்தில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம் என்று பிரதமர் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியிருந்த நிலையில் ஒன்றிய அரசு தற்போது இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மோடி அரசின் மற்றொரு அதிரடி நடவடிக்கை என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.